بسم الله الرحمن الرحيم. பாருங்க, ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு போறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, அத்தஅரிஃபூன ஹாதா, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, இந்த பூலகத்துல இருக்கிறவங்களை நான் ஏன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்? நீங்க என்ன அவர் எனக்கு அறிமுகப்படுத்துறீங்க? அபூதர் கிஃபாரி யாரு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தாரேன். நீங்க கேட்கிறீங்க அவர் தெரியுமான்னு என்று ரசூலுல்லாஹி அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, வஹுவ மஷ்ஹூருன் இந்தனா மின்கும், அந்த அபூதர் கிஃபாரி இருக்கிறாரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரபலியமோ அதை விட வானலோகத்துல பிரபலியம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை தெரியாத ஒரு மலாயிகா இல்லை, வானலோகத்தில் அவரை தெரியாத மலாயிகா இல்லை. அவ்வளவு பிரபலியமான ஆளு வானலோகத்திலே. ஐதான் நான் கேட்டேன், அவருக்கு அவரை தெரியுமான்னு. உடனே கேட்டாங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன அமலப்பா செஞ்சாரு, அவர் என்ன அமல் செய்யறாரு, வானலோகத்தில் அவ்வளவு பிரபலியம் ஆயிட்டாரு என்ற உடனே சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர் வானலோகத்துல ஏன் தெரியுமா அவ்வளவு பிரபலியம்? ரெண்டு அமல், அவர்கிட்ட ரெண்டு அமல். ஒன்னு என்ன தெரியுமா? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இது அதிகமா ஓதுறாரு. இந்த சூறாவை நேசிக்கிறாரு, இந்த சூறாவை அதிகமா ஓதுறாரு, அதனால அவர் பிரபலியமாயிட்டாரு. இரண்டாவது அவர்கிட்ட உள்ள பணிவு. சுப்ஹானல்லாஹ், பணிவு. நான் ஒண்ணும் இல்லை. பணிவு. மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். யார் பணிஞ்சு போறானோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். குபா என்ற பள்ளி நோன்பு திறக்க போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பால் கொடுக்கப்பட்டுச்சு. நோன்பு திறக்க வாயில வச்சாங்க பாலை, குடிச்சாங்க பாலை, முகம் சிவக்குது, கோபத்துடைய அறிகுறி. கேட்டாங்க, இந்த பால்ல என்ன கலந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பால் கொஞ்சம் சுவையா இருக்க தேனை கலந்தோம். பாலிலே தேனை கலப்பதும் தப்பில்லை, தேன்ல பாலை கலப்பதும் தப்பில்லை, ரெண்டும் ஹலால். அதுக்கு நேரம் மாற்றமா, பால்ல தண்ணியை கலக்கிறது ஹராம், தண்ணியில பாலை கலக்கிறது ஹராம். மறந்துடாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பால்ல தண்ணி ஊத்துறதில்ல, தண்ணியில பால் ஊத்துறா. கேட்டா, இல்ல பால்ல தண்ணி ஊத்துறது ஹராம் இல்லையா, அப்ப தண்ணியில பால் ஊத்துறது ஹலாலா? மாட்டுல பால் எடுக்கவே சட்டில தண்ணி. என்னப்பா என்ன மூலன்னு நினைக்கிறீங்க? அல்லாவே ஆச்சரியமாயிருக்கும். என்ன பால்ல தண்ணி ஊத்துறது ஹராமா, அவ தண்ணில பால் ஊத்து, ரெண்டும் ஹராம். இது ரெண்டும் ஹலால். இப்ப என்னாச்சு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் தேனை கலந்தீங்க? தேனை ஒரு நேரமும், அதாவது பால ஒரு நேரமும் குடிச்சிருக்கலாமே, ஏன் கலந்தீங்க? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அஞ்சு விஷயம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையை யாரும் நடுத்தரமாக, நடுத்தரமான வீடு, நடுத்தரமான சாப்பாடு, நடுத்தரமான ஆடை, நடுத்தரமான வாகனம், நடுத்தரமான திருமணம், அல்லாஹ் அவனை மௌத் வரைக்கும் பறக்கவனாக வாழ வைப்பான். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இரண்டாவது சொன்னாங்க, உலகத்துல வாழும் பொழுது யார் வீண் விரயம் செய்கிறானோ, வீண் விரயம், அல்லாஹு அக்பர், வீட்டை பார்த்தா வீண் விரயம், சாப்பாடை பார்த்தா வீண் விரயம், ஆடைய பார்த்தா வீண் விரயம், அங்கே திருமணத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ். பாலிலே தேனை கலக்க விரும்பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்முடைய வீட்டு திருமணத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? ஓஹோ, என்ன வீண் விரயம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்ல முடியாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பெரிய அநியாயம் வீண் விரயம். இன்னல் முபத்திரின் கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானுடைய சகோதரன். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்பவனை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான், அல்லாஹ் விரும்புவதில்லை. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துல வாழும் பொழுது யாரு வீண் விரயம் செய்கிறானோ அல்லாஹ் அவனை ஏழையாக்காமல் மௌத்தாக்க மாட்டான். அவனை ஏழையாக்கி மௌத்தாக்குவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். ஆமீன். மூன்றாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், "வமன் அக்ஸர திக்ரல்லாஹ் ஹப்பஹுல்லாஹ்." எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன வளர்க்கிறது அல்லாஹ், என்ன பாதுகாக்கிறது அல்லாஹ், இந்த நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று எல்லா நிலைமையிலும்
அல்லாஹ்வை புகழ்றவனை பார்த்து அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறான், அல்லாஹ் அன்பு வைக்கிறான். அப்படி நோயை கொடுத்தாலும் என்ன புகழ்றான், சுகத்தை கொடுத்தாலும் என்ன புகழ்றான். நோயை கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். குணமாக்குறது யாரு? அல்லாஹ். மருந்து இல்லை, மருந்து நோயை குணமாக்குறது இல்லை. டாக்டரோட கையில ஷிஃபா அல்லாஹ் கொடுக்கல. வைதா மரில்து வஹுவ யஷ்ஃபி, நோயை கொடுப்பவன் அல்லாஹ், குணத்தை கொடுக்கிறவனும் அல்லாஹ். ஆனா சபபுக்கு நம்ம மருந்து எடுக்கலாம், மருந்து மேல நம்பிக்கை போயிட கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வந்து எவ்வளவு வைத்தியங்கள் செஞ்சாங்க, நோய் குணமாகல. ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட போனாங்க, நோய் குணமாயிச்சு. அவர் என்ன வைத்தியம் செஞ்சார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம். பெரும் பெரும் முத்தான சஹாபிகள் ஓதி ஊதி அவர்கள் ஏதோ வைத்தியம் செஞ்சு நோய் குணமாகல. மாற்று மத சகோதரர் ஏதோ வைத்தியம் செஞ்சாரு, நோய் குணமாயிடுச்சு. ஆச்சரியப்படுறாங்க. உடனே அந்த காய்ச்சல் அப்படியே வருது. நபியோட உடம்புல வந்த காய்ச்சல் அது ஒரு மஹ்லூக் தானே, அல்லாஹ் படைச்ச படைப்பு தானே, அது வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க யாரு? நான் தான் உங்க உடம்புல உள்ள காய்ச்சல். இப்ப போனே அந்த ஆளு. ஏன் வந்தீங்க? உங்களோட பேசிட்டு வர சொன்னா அல்லாஹ், அதுக்காக வந்தீங்க. வாங்க, முக்கியமான ஆளு, முக்கியமான விருந்தாளி. என்ன நாயகன் உங்களோட கையில உங்களுக்கு சந்தேகம் சொன்னாங்களாம். எப்பா நம்ம சஹாபிகள் எவ்வளவு பெரிய ஆட்கள், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எல்லாம் வைத்தியம் செஞ்சா நோய் குணமா, நீ போகல. ஒரு சகோதரர் நல்லதுதான் செஞ்சாரு, நீ நோய் போயிட்ட, நீ மேல போயிட்ட, குணமாயிட்ட. அந்த நோய் சொல்லிச்சா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்ன போல நோய்களை, தலைவலி அல்லாஹ்ட மக்லூக், தடுமல் அல்லாஹ்ட மக்லூக், காய்ச்சல் அல்லாஹ்ட மக்லூக், கிட்னி எல்லாம் கரையுது, அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான், வேற யாராலும் செய்ய வைக்க முடியாது. இப்ப இதே மாதிரி நோயை வந்தா அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணுவான்? உடம்புக்கு போற நேரம், உடம்புல இருந்து வெளியில வர்ற நேரம் ரெண்டையும் சொல்லி தான் அனுப்புவான். இந்த சனிக்கிழமை காலையில உடம்புக்கு போகணும், அடுத்த சனிக்கிழமை காலையில வெளியாகணும். அதற்கு இடையில அமெரிக்கா போங்க, யூகே போங்க, ஆஸ்திரேலியா போங்க, கனடா போங்க, இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட் போங்க, நோய் குணமாவாது. ஏன்? வெளியில போற டைம் இன்னும் வரலையே. அடுத்த சனிக்கிழமை அல்லாஹ் போக சொல்லி இருக்கிறான். அடுத்த சனிக்கிழமை ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுப்பாரு, அவர் கைய வைப்பாரு, ஒரு சின்ன டேப்லெட் கொடுப்பாரு, குடிச்சாரு, நோய் போயிருச்சு. கைராசியான டாக்டர் கைய வச்சாரு, போச்சு. பொம்பளை கூட்டம் நிறைய. ஏன்? கைராசியான டாக்டர். சகோதரர்களே, கொடுத்தவன் எடுக்கும் பொழுது தொட்டவனுக்கு என்ன பெருமை? கொடுத்தவன் எடுக்கும் பொழுது தொட்டவனுக்கு என்ன பெருமை? யா ரசூலல்லாஹ், இந்த அபூபக்கர், உமர் போன்ற சீதேவிகள் அவர்கள் வைத்தியம் செய்யும் பொழுது நான் போற நேரம் இல்லை நாயகமே, அதுதான் நான் போகல. அந்த மாற்று மத சகோதரர் வைத்தியம் செஞ்சார் இல்லையா, அது நான் போற நேரம், அதான் போயிட்டேன். நோயை குணமாக்குறது அல்லாஹ், நோயை கொடுக்கிறது அல்லாஹ். எல்லா நிலைமையிலும் இன்பம் வரட்டும், துன்பம் வரட்டும், சோதனை வரட்டும், நாம இருந்தாலும் ராஜா, செத்தாலும் ராஜா. ஒரு மூமினுக்கு கெடுதி ஒன்று கிடையாது, நமக்கு கெடுதி ஒன்று இல்லை. கைரும் கைருதான், ஷர்ரும் கைருதான். நம்ம கெடுதி ஒன்று கிடையாது, எந்த கெடுதி ரூபத்திலும் கைருதான். வையம் சஸ்தல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. சோதனை கொடுக்கிறதும் அல்ல, சோதனை இல்லாமக்கிறதும் அல்ல, வேற யாரும் இல்லை. அதனால நம்ம எந்த நிலைமையிலும் எந்த இதுலயும் அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மனைவியோட பிரச்சனை வருது இல்லையா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், வண்டி ஓட்டிட்டு போற நேரம் முன்னால பல்ப் இருக்குது, ஆயிலுக்கு ஒரு பல்ப் இருக்குது, தண்ணிக்கு ஒரு பல்ப் இருக்கு, டீசலுக்கு ஒரு பல்ப் இருக்குது, அப்படியா இல்லையா? இப்ப ஆயிலுடைய பல்ப் பத்துது, என்ன அர்த்தம்? ஆயில் முடிஞ்சு போச்சு, போய் ஊத்திக்கோ. பெட்ரோல் டீசல் அந்த பல்ப் பத்துது, என்ன அர்த்தம்? டீசல் முடிய போகுது. அதே மாதிரி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில சில பல்புகள் வச்சிருக்கான். பொஞ்சாதி ஒரு பல்பு, அது பத்திச்சு நான் விளைக்கிற வேண்டியதான். ஏதோ அல்லாஹ்க்கு நான் மாறு செய்வேன், பல்ப் ரொம்ப பத்துது, அணையுது இல்லை. நம்ம பிள்ளைகள் ஒரு பல்பு சொன்ன பேச்சு கேட்கிறாங்களே, சும்மா சொன்னா, நானும் சும்மா தான் சொன்னேன். ஏன்டா லேட்டா வர்ற, நீ மட்டும் எப்போ வந்த? பையன் 1 மணிக்கு வந்துட்டான் வீட்டுக்கு, பாப்பா கேட்கிறாரு, ஏப்பா இன்டடா 1 மணிக்கு நீ வர இரவுல? பொஞ்சாயி சும்மா இருக்க வேண்டியதானே, நீங்க மட்டும் எத்தனை மணிக்கு வந்தீங்களா? இருக்கிற மரியாதையும் போச்சு. சரியா? இதெல்லாம் ஒரு பல்பு, பத்துது, எரியுது, விலகிக்கிற வேண்டியதுதான். பெட்ரோல் டீசலுடைய பல்பு பத்தினா என்ன அர்த்தம்? அங்கே முடிஞ்சிருச்சு. பொஞ்சாதி பல்பு பத்துது, சொல்ற பேச்சு கேட்கிறா இல்ல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்னும் 2 பேருக்கு 2 பேரை புரிஞ்சிக்கிறல்ல. சொல்ல என்ன அர்த்தம்?
நான் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டேன். அங்க ஏதோ கனெக்ஷன் அந்து போச்சு. ஏன்னா மனைவியின் உள்ளத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் அமலை செக் பண்ணுங்க, ஹராம் அமலை செக் பண்ணுங்க, பார்வையை செக் பண்ணுங்க, தொழுகையை செக் பண்ணுங்க, திக்ரை செக் பண்ணுங்க. இதை விட்டுட்டு பொஞ்சாதியோட சண்டையா இருக்கு, ஊட்டிக்கு போயிட்டு போனா கூலா இருக்கும், சண்டையும் இல்லாம இருக்கும்னு ஊட்டிக்கு போறாரு. அல்லாஹ் சொல்றாங்க பிரச்சனை அந்த ஊட்டிக்கு போக சொல்லி, ஊட்டியில போனா ஊட்டியில சண்டை. போச்சு. வேற என்ன பண்ணாரு? என்னடா பண்றது? ஏதாவது மிருக காட்சி சாலைக்கு போவோம், ஜூக்கு போட்டு போனாரு பொண்டாட்டிய. இதா பாரு, அதா பாருங்க, அங்க சண்டை. இந்த பாரு ஒண்ணு மாதிரியே ஒன்று இருக்குல்ல, அவசரம் ஒண்ணு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, அங்க சண்டை. சுப்ஹானல்லாஹ். துபாய் போறாரு, தாய்லாந்து போறாரு, எங்க நிம்மதி நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்கிறான் நிம்மதி அங்க ஊட்டில இல்ல, நிம்மதி குற்றாலத்துல இல்ல, நிம்மதி ஆஸ்திரேலியால இல்ல, நிம்மதி அமெரிக்கால இல்ல, நிம்மதி துபாயில இல்ல, நிம்மதி தாய்லாந்துல இல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுல தான் இருக்கு. இது அல்லாஹ் சொல்கின்ற அழுத்தமான ஆயத். யாருக்கு உலகத்துல மறுபரிசீலனை செய்வதற்கு? அஜிரத் போய் சொன்னார், அஜிரத் என் பொஞ்சாதி என் பேச்ச கேட்கறாளே இல்ல, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஏதாவது வழியை சொல்லுங்க அஜிரத், நிம்மதியா வாழ. அவர் பார்த்தாரா இவனுக்கு இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படாது, நம்ம டைல ஒரு சொல்லி கொடுப்போம். நீ வீட்டுக்கு போகத்தானே அவங்க சாப்பாடு வைப்பாங்கப்பா, சாப்பாடு நாவார புகழு, சும்மாவே பிரச்சனை இல்லா போயிடும், சந்தோஷமா வாழலாம். அப்படியே அஜிரத் என்னை கொளுத்திடுறேன்னு போனா வீட்டுக்கு போய் சொன்னா பொஞ்சாதி சாப்பாடு வை. பொஞ்சாதி சாப்பாடு வச்சா அங்க பார்த்தா ரசம் இருக்கு. இவனுக்கு ரசம்னா ஏற்கனவே விஷம், என்னத்தான் செய்ய? அதுல சொல்லிட்டாரே, சொன்னாரு ஊத்துமா ஊத்துனார், அவரும் சந்தோஷமா ஊத்தினார். அதுல சொல்லிட்டாரு, புகழ சொல்லி புகழ்றாரு. என்ன அருமையான ரசம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ரசத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது, இந்த ரசத்தை செய்தவண்ட கைக்கு அப்படியே தங்க காப்பு போடணும்னு சொல்ல சொல்ல பொஞ்சாதிக்கு வெறி வந்து ரசம் சட்டையை தூக்கி தலையில போட்டார். கேட்டா எப்பா நல்லா தானே சொன்னேன், அஜிரத் சொன்ன மாதிரி நல்லா தானே போச்சு. அவ சொன்னாலாம், வீணா போனவனே, இவ்வளவு காலமா ரசம் செஞ்சு தந்தேன், உன் நாக்கு தட்டல, உனக்கு தங்க காப்பு யாபம் வரல, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரி செஞ்சு ரசத்தை கொஞ்சம் வச்சு உனக்கு நாக்கு தட்டுதாண்டா, தங்க காப்பா நீ போற்றுவியா? அவருக்கு எடுத்தாலும் ஆறுவாங்க. அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லலப்பா, சொன்னதை சொன்னேன்னு சொல்லி ஒரு மாதிரி சிரமப்பட்டு திட்டம் போட்டு நிம்மதியாக வாழ முடியாது. மஷூரா பண்ணி அங்க இல்ல, நிம்மதி அல்லாஹ்ட கையில, தொழுகையில, குர்ஆன்ல, திக்ர்ல, அல்லாஹ்க்கு வழிபடுவதுல தான் நிம்மதி இருக்கிறே ஒழிய மனைவியுடைய உள்ளம் அல்லாஹ்ட கையில, பிள்ளைகளோட உள்ளம் அல்லாஹ்ட கையில, உம்மா அப்பாவோட உள்ளம் அல்லாஹ்ட கையில, ஆச்சார் உள்ளம் அல்லாஹ்ட கையில. உலகத்துடைய அசைவு அல்லாஹ் சொந்தக்காரன். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். எங்க போங்க நீங்க, எங்க போங்க? வானத்துடைய எல்லைக்கு போங்க, பூமியுடைய எல்லைக்கு போங்க. நான் படைக்காத வானம் இருக்குதா? நான் படைக்காத பூமி இருக்குதா? ஆகையால் சொல்றீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அது ஜெயிக்கக்கூடிய வழி. முஹம்மது ரசூலுல்லாஹ் வீசா. லா இலாஹ இல்லல்லாஹ் பாஸ்போர்ட். லா இலாஹ இல்லல்லாஹ் பாஸ்போர்ட் இருந்தா ஒரு நாட்டுல போய் இறங்க முடியுமா? என்ன வேணும்? வீசா. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசா. சொர்க்கத்துக்கு போக லா இலாஹ இல்லல்லாஹ் வேணும், ஆனா உள்ளே போக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வீசா வேணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை மறைக்க முடியும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மறைக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் तो अंदर की जगह है, முஹம்மது ரசூலுல்லாஹ் बाहर की जगह है. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வைங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியே வைங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போல அல்லாஹ் யார் மேலே பாசம் வைக்கல, அவர்களை போல யாரையும் ரசூலுல்லாஹ் போல யாரையும் அல்லாஹ் நேசிக்கல. அவருடைய பெயர்களை பாதுகாத்தான், அவருடைய மனைவிமார்களுடைய பெயர்களை, அவருடைய வரலாறுகளை, அதே போல அவருடைய முடி, தாடியில எத்தனை பழுத்த முடி, அவருடைய ஒட்டகத்துடைய பேர் என்ன, கழுதையின் பேர் என்ன, வாட்களுடைய பேர் என்ன, அல்லாஹு அக்பர், யாரெல்லாம் பாதுகாத்தா. இன்னும் சொல்ல போனால் தலைமுறை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வாப்பால இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான். இன்னைக்கு வாப்பட பேர் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? என்ன சும்மா இருக்கிறீங்க? குடும்பத்துல பிரச்சனை வந்து தெரியும் தானே? வாப்பட பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியும். இரண்டாவது 3 பேர் யார் தெரியும், 4 5 தெரியாது, நம்ம சந்ததியே நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சந்ததியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும்
அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி முனாப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் பின் நضر பின் கினானா பின் ஹுஸைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நிசார் பின் முஅத் பின் அத்னான் பின் உத் பின் ஹமிசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் கிம்பால் பின் உபை பின் அவாம் பின் நாஷிப் பின் இஸ்ஸா பின் பல்தாஸ் பின் யத்லா பின் தாபிக் بن جاحم بن ناخش بن ماخي بن عيض بن عبقر بن عبيد بن دعاء بن حمدان بن صمر بن يسرب بن يحزن بن يلحم بن عرعضاء بن عيض بن ديشان بن ايسر بن افنان بن ايهام بن مقصر بن ناحس بن زارح بن سمين بن مزيد بن اوضى بن ارام بن قيدار بن اسماعيل عليه الصلاه والسلام بن ابراهيم عليه الصلاه والسلام بن آزر بن ناهور بن صارع بن فالخ بن عامر بن شالخ بن ارفخشد بن سام بن نوح عليه الصلاه والسلام بن لامك بن مطوشلخ بن أخنوخ بن يرد بن مهلائل بن قينان بن آنوشا بن شيد عليه السلام بن آدم عليه الصلاة والسلام. 81 திருநாமங்கள் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அன் அன்ஃபுசிக்கும் நஸபன் வ சிஹ்ரன் வ ஹஸபா லைஸ ஃபீ ஆபாயி மின் லதுன் ஆதம ஸஃபாஹுன் குல்லுனா நிகாஹுன். ஏண்ட வாப்பா அப்துல்லாஹ்ல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தில் பிறந்தவர்கள். ஒருவர் கூட ஹராத்துல பிறக்கல, ஒருவர் கூட ஜினால பிறக்கல. அந்தந்த காலத்திலே அந்தந்த உம்மா வாப்பா பார்த்து அந்தந்த சட்ட பிரகாரம் திருமணம் முடித்து பிறந்தவர்கள். ஏண்ட வாப்பா அப்துல்லா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒருவர் கூட ஹராத்துல பிறக்கல என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை புகழுங்க. இன்பத்திலும் புகழுங்க, துன்பத்திலும் புகழுங்க, ஹயாத்திலும் புகழுங்க, மௌத்திலும் புகழுங்க, லாபத்திலும் நஷ்டத்திலும் எல்லா நிலைமையிலும் நிலைமைகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இவர்களை பார்த்து அல்லாஹ் நேசிக்கிறான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாலாவது மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹு அல்லாஹ். யாரு பணிஞ்சு போறாங்களோ, யாரு விட்டு கொடுக்கறாங்களோ, யாரு தாழ்ந்து போறாங்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான், அர்ஷ் வரைக்கும் உயர்த்துவான். பணிஞ்சு போங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, மறைங்க, மத்தவண்ட குறைய தேடாதீங்க. ஓலா தஜஸ்ஸு, மத்தவண்ட குறைய தேடாதீங்க சகோதரர்களே. அது ஒரு நோய், அது ஒரு நோய். கேன்சரை விட மோசம், எய்ட்ஸை விட மோசம் மத்தவண்ட குறையை தேடுவது. ஓலா யக்தபஅதுகும் பஅதா, இன்னொருத்தண்ட குறைய பேசாதீங்க. நான் நிறைவானவனா இருந்தா தானே குறை தெரியும். நானே குறையுடையவன், நானே குறையுடையவன். எவ்வளவு குறை எனக்கு இருக்குது. என் குறையை அல்லாஹ் வெளியாக்க ஆரம்பித்தாள். இங்க பேச முடியுமா? உங்களுக்கு கேட்க முடியுமா? சகோதரே, யார் யாருடைய குறையை விமர்சிக்கிறானோ அந்த குறையை இவனுக்கு செய்ய வைக்காம அல்லாஹ் இவனை மௌத்தாக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. ஆமீன். ஆகையால் சகோதரர்களே, பணிஞ்சு போங்க, மன்னிப்பு கேளுங்க. விட்டு கொடுக்கிற யாரும் கெட்டு போறதா சரித்திரம் கிடையாது. மந்தவாத அலில்லாஹ், பணிஞ்சு போறாரு அல்லாஹ் அவரை உயர்த்துவான். அஞ்சாவது சொன்னாங்க, ஓமன் தகப்பர வதஅஹு அல்லாஹ். இவன் பெருமை அடிப்பானோ, பெருமை நான் ஏண்ட, இந்த ரெண்டு வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாதது. நான் ஏண்ட, ஏண்ட, என்னுடையது, என்னுடையது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. சகோதரர்களே, இவன் பெருமை அடிப்பானோ சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம ஆக்குவான். அவன் அனைவரையும் பாதுகாப்பானா. ஆமீன்.